வேலை கைஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு புது ஐடி நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐடியில் என்னென்ன கலெக்ஷன் இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ கன் கலெக்ஷன் இல்லை, ஜஸ்ட் இந்த ஐடியில் என்னென்ன அமௌண்ட் இருக்குது, நம்ம ப்ரொஃபைல் என்னென்ன வச்சிருக்கேன், ஸோ அதை தான் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா 2 அமௌண்ட் மேக்ஸ் இருந்தது. அதாவது ஒன்று வந்து இந்த கோப்ரா MP41, இன்னொன்று வந்து ஸ்கார்ஃப். சரியா? ஸோ ப்ரொஃபைலில் பொறுத்தவரைக்கும் ஸோ அனிமேஷன் தரமாக எடுத்து வச்சிருந்தானுங்க. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே வந்து அந்த வெளில எடுத்து அடிக்கிறாமல் ஸோ நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் எனக்கு இந்த ஒரு ஐடி. ஸோ இந்த ஐடியோட ப்ரைஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா நான் சொல்ல பார்த்தல. ஸோ நீங்களே தான் கமெண்ட் பண்ணுங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஓகேனா ஸோ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு பிடியோட பண்டல் இருக்குது. சரியா? 7th லேட்டில் இந்த ஒரு பிடியோட பண்டல் இருக்குது. பேர் அப்படின்னே வந்துருச்சு, பிடிக்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கோஸ்ட் அமௌண்ட் எனக்கு ஃபேவரட்டான ஒரு அமௌண்ட்னு சொல்லலாம். அடுத்தபடியாக அந்த இதில் வந்துன்னா ஸோ இந்த ஒரு ஊஞ்சல் அமௌண்ட்டு இதுவும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐடியில் இந்த ஒரு இப்போ ரீசெண்டாக யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியல இந்த ஒரு அமௌண்ட்டு. அடுத்தபடி இந்த ஜூஸ் இந்த ஒரு ஸ்கார்ஃப் அந்த மேலே வந்து டீ குடிக்கிற மாதிரி இன்னும் ஃபேவரட் அமௌண்ட்னா இந்த ஒரு அமௌண்ட் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ரன்னிங் அமௌண்ட்டு ஸோ தரமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த லவ்வர்ஸ் டே ஸோ நல்லாவே கொடுத்துருக்கானுங்க, ஸோ நல்லாவே எடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஐடி பிடிச்சிருக்காருன்னு மறக்காம சொல்லுங்கள். ஸோ கன் கலெக்ஷன் வீடியோ போடலாமா இல்லைன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பை பாய்.